குர்த்தி செட் ஆர்டர் போட்டு ரிவ்யூ கொடுங்கக்கான்னு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. அதனாலதான் குர்த்தி செட் ரிவ்யூ போட்டிருக்கேன். 3 பீஸ் செட்னா 3 டாப்னு 3 செட்டுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆக்சுவலி பேண்ட் ஷாலு டாப். இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்லயும் இந்த வீடியோ கீழே லாங் வீடியோ கொடுத்துருக்கேன், அதுலயும் டேக் பண்ணிருக்கேன். இதோட இமேஜ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ரேயான் ஃபேப்ரிக் டச் பண்ணி பார்த்தோம், ஃபீல் ஆச்சு. அப்புறம் போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்தா நான் தான் சரியா பார்க்காம விட்டுருக்கேன், அவங்க எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரும் நெக்கு கிட்ட கொடுத்திருந்த ஹெவியான நெக் ஒர்க் டிசைனும் பிளஸ் வந்து இதோட ஷாலும் தான். ஷாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுல ஒன்னே ஒண்ணு நான் மைனர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு எம் சைஸ் சரியா இருக்கும், ஆனா சைட் ஓப்பன் டாப் எடுக்கும்போது எப்பயுமே அதுக்கு அடுத்த சைஸ் தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிப் கிட்ட ரொம்ப டைட்டா பிடிக்கும். அதே மாதிரி பேண்டோட நம்ம எடுக்கும்போது பேண்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு லூஸா இருந்தாதான் பிடிக்கும், டைட்டா இருந்தா பிடிக்காது. சோ உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த சைஸ் நீங்க போட்டுக்கிறது பெட்டர். மத்தபடி இந்த குர்த்தியில எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஓவர்லாக் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு கையெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க, இடுப்பு கிட்ட மட்டும் நம்மளுக்கு டைட்டா பிடிக்கும். உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்பவே உங்களுக்கு டைட்டா பிடிக்கும். மத்தபடி இதுல எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லைங்க. நிறைய பேர் வந்து தண்ணியில வாஷ் பண்ணி பார்த்தா ஃபேட் ஆகுமா ஆகாதான்னு கேக்குறீங்க. மேக்ஸிமம் ஹெவி ரேயான் எல்லாம் ஃபேட் ஆக வாய்ப்பு இல்ல. சோ உங்களுக்கு லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு லிங்க் வேணும்னா மெசேஜ் கூட பண்ணுங்க, அனுப்புறேன்.